மன்னர் ஆட்சிக்கு 2026 முடிவு கட்டுவோம் அப்படின்னு ஆதவ அர்ஜுன் சொன்னதுக்கு உதயநிதி சொல்றாரு, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோம், இது கூட அந்த ஆளுக்கு தெரியல அப்படின்னு உதயநிதி ரியாக்ட் பண்ணிருக்கிறார். உதயநிதி சொல்றது புரிதல் இல்லாதது ஒண்ணு. ஆதவ அர்ஜுன் பேசுனதுல குறிப்பாக இது ஒரு மன்னராட்சி தான் இங்க நடக்கிறது அப்படின்றது அது யதார்த்தம். எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. உதயநிதிக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி துரைமுருகனுக்கு இருக்கா இல்லையா, பொன்முடிக்கு இருக்கா இல்லையா, நேருக்கு இருக்குதா இல்லையா, வேலுக்கு இருக்குதா இல்லையா, நூற்றுக்கணக்கான உதயநிதிகள் அந்த கட்சிக்குள்ளாரே இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் சேராத அந்த அதிகாரத்தை உனக்கு மட்டும் வருதுன்னா அப்புறம் மன்னராட்சியா இல்லையா? அதுதான் ஆதவ அர்ஜுன் கேட்கறாரு. கேட்டாக்கா அதுக்கு பதில் இல்லை. மக்கள் எந்த மக்கள் உன்னை தேர்ந்தெடுத்தாங்க? இல்ல அதுதான் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் பெரும்பான்மையாக ஒரு தொகுதி மக்கள் உன்னை அந்த தொகுதிக்காக தான் தேர்ந்தெடுக்காங்க. நாட்டு முழுக்க இந்த ஒட்டுமொத்த 234 தொகுதிக்கும் சேர்ந்த இந்த தமிழ்நாட்டுக்கு துணை முதல்வர்னு உங்களுக்கு ஓட்டு போட்டு யாரும் தேர்ந்தெடுக்கல. புரியுது இல்லை? நான் திரும்ப அதை தான் சொல்றேன். உனக்கு மட்டும் எப்படி சீட்